நாடாளுமன்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்த அனுபவம், திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினராக கடந்த 3 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவது, கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தென் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள், இவையெல்லாம் எங்களுக்கு எங்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகளாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அரசியல் அனுபவமும் பிரதமர் மோடி அவர்கள் மீதான தமிழகத்து மக்களுடைய அன்பும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வெற்றி பெறும், உறுதியாக வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டி என்பது எங்கள் 2 பேருக்கு இடையில்தான் என்று ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போட்டி அவர்களுக்கிடையே என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீதான விமர்சனம் என்பதுதான் 2 கட்சிகளும் அதிகமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிகிறது தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது என்று. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தமிழகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் இருக்கும். திருநெல்வேலி தொகுதிக்கும் கூட முக்கியமான தலைவர்கள் வர இருக்கிறார்கள். இங்கு மகளிர் வாக்காளர்களை சந்திப்பதற்காக மகளிர் அணி நிர்வாகிகளுக்கென்று சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கின்ற மகளிர் அணி நிர்வாகிகள் தனியாக அவர்களிடம் 10 நிமிடங்கள் பேசி அவர்களுக்கு எப்படி இந்த தேர்தல் என்பது மத்திய அரசுக்கான தேர்தல், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக தெளிவாக கூறுவார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த முக்கியமான மகளிர் பிரமுகர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் வாயிலாக வாக்கு சேகரிக்கின்ற பணியிலேயும் மகளிர் அணி தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழகத்தினுடைய பெண் வாக்காளர்கள் பிரதமர் மோடிக்கு ஆதரவளிக்க போகிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு உணர்த்தப் போகிறது. அதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை எங்களுடைய கட்சியினுடைய மகளிர் அணி அதற்கு கொடுக்கும். அதற்கான பணிகளில் தீவிரமாக எங்கள் மகளிர் அணி சகோதரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் ஒவ்வொரு தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தொகுதியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கின்ற விருப்பம், இதையெல்லாம் கேட்டுதான் கட்சி வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குது. அதனால நாங்க முன்னாள் கவர்னரையும் சிட்டிங் எம்எல்ஏவை இறக்கிறதாலேயே எங்களுக்கு வந்து வேற ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எங்களுடைய கட்சியில் தான் யாருடைய அப்பா யாருடைய மகன் என்று பார்க்காமல் கட்சியிலேயே உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கோம். அதனால மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேஸ்மெண்ட் வீக்குன்னா பேஸ்மெண்ட் எங்க வீக்கு, உங்ககிட்ட கட்சிக்காரங்க தகுதியானவங்க பாக்குறதுக்கு நீங்க தயாரா இல்லாதாலதான் நீங்க அமைச்சரோட மகன், முன்னாள் அமைச்சரோட மகள் அப்படின்னு பார்த்து பார்த்து சீட்டு கொடுத்திருக்கிறது நீங்க. அதனால பேஸ்மெண்ட் எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதாலதான் கட்சியினுடைய காரியகர்த்தர்களுக்கு, ஊழியர்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்கிறோம். தலைவர்களுடைய மகனுக்கு நீங்க பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு பார்த்து நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்க. மக்கள் விரட்டிடுவாங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர் வந்து போட்டிடுறாரு. இங்க வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மூலமா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறார். 3வது இடத்துல அவர் போட்டி போடுறாரு. கனிமொழி கோயம்புத்தூர்ல பேசுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்துவதுங்கிறது ஒரு கட்சியோட விருப்பம். திரு அண்ணாமலை அவர்கள் கோவையிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பியது கட்சி. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் நான் கோயம்புத்தூர்ல நிக்கணும்னு சொல்றதை விட கட்சி அவர்கள் அண்ணாமலை அங்கே நிக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லுச்சு. அதனால அவர் அங்க நிக்கிறாரு.
அதனால எங்களுக்கு என்ன சந்தோஷம், கோவையிலே ஒரு நல்ல ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு நாங்க கட்சி வாய்ப்பு கொடுத்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக திரு அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க விரும்புறோம். அதனால திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு அவர்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பை பாருங்க. எங்க போனாலும் மக்கள் எப்படி துரத்துறாங்கன்னு. நீங்க அதை பத்தி கவலைப்படுங்க, அதுக்கப்புறம் எங்க மாநில தலைவரை பத்தி கவலைப்படலாம். திரு தடா பெரியசாமி அவர்கள் கட்சிக்கு ஒரு நல்ல உழைப்பாளி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கட்சியினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் பட்டியலின மக்களிடம் எடுத்துட்டு போறதுல சிறப்பாக ஒரு செயல்பட்ட தலைவர் தான். ஆனால் அவர் சீட்டு கிடைக்கல அப்படிங்கறதுக்காக வெளியில போயிருக்காருங்கிறதே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்றால் ஒரு தொகுதியில கட்சியிலுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட யாரோ ஒருவருக்கு தான் அங்கு வாய்ப்பு வழங்க முடியும். திரு தடா பெரியசாமி அவர்களுக்கு கடந்த முறை நாங்கள் 20 சீட்டு பெற்றிருந்த போதே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இந்த முறை அந்த தொகுதியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, இளவயது பெண்மணி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கட்சி நினைக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது தனக்கு சீட் கொடுக்காமல் அவர் நான் வெளியில போறேன்னு சொல்றது அது கட்சியினுடைய நலன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் திரும்பி வரணுங்கிறதுக்காக உழைத்த உழைப்பு இதெல்லாம் இத்தனை காலம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறது அது வீணாக்கப்பட்டிருக்கிறது. அவர் உணராம சென்றிருக்காரு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். தேர்தல் பத்திரம் மூலம் நீங்க பணம் திரட்டுறது ஒவ்வொரு கட்சிகள், எதிர்கட்சிகள் அனைத்துமே தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. நீங்க அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணம் கிடைத்தாலும் கூட எல்லா கட்சிக்கும் இந்த பணம் கிடைத்திருக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு மட்டும் கிடைத்தது போல குற்றச்சாட்டு தொடர்ந்து உங்கள் மீது வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் தேர்தல் மிகப்பெரிய ஊழல், சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக இந்த நாட்டிலேயே தன்னுடைய கட்சியினுடைய பரப்பளவிற்கும் அல்லது எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கைக்கும் அதிகமாக பணம் வாங்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான். இவர் எப்படி தேர்தல் பத்திரங்களை பத்தி எங்க மேல விமர்சனம் வைக்கிறாருன்னு தெரியல. அதாவது முதல்ல இது அடிப்படையை புரிஞ்சுக்க வேண்டியது, தேர்தல் பத்திர நன்கொடை என்பதே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி. இத்தனை வருஷம் கோடிக்கணக்கான கருப்பு பணம் அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் அல்லது வேற யாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் மாற்றி ஒரு சீரான நடைமுறையிலே இது கொண்டு வர வேண்டும் என விரும்பித்தான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நீதிமன்றம் கேட்டாங்க, அதற்கான தகவலை கொடுத்திருக்கோம். எல்லா கட்சிக்கும் நன்கொடை வாங்கிதான் கட்சிகள் நடக்குது. யாருமே கட்சிக்காரங்களோட பணம் அதுல வருது. ஆனால் நன்கொடையும் பெறுகிறார்கள். எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும். ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டும் கொடுக்கறாங்க, மற்ற கட்சி கொடுக்க விடுறது இல்லைங்கிறது கிடையாது. எல்லா கட்சிக்கும் யார் விருப்பம் இருக்கோ கொடுக்கலாம். அதனால இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான நன்கொடை அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாநிலத்தினுடைய முதல்வர் தன் கட்சி பணம் வாங்கியதை மறைத்து பிஜேபி மேல மட்டும் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர மாதிரி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். மீடியாக்களுடைய பூம் தான் பெருசா தெரியுது. தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அப்படிங்கிறது மீடியாக்கள் தான் பெருசா பூம் பண்ணி காட்டுது. அந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இல்லை. தமிழகத்தை அண்ணாமலை அடித்துக் கொண்டிருக்கிறார், பாஜகவை அடித்துக் கொண்டிருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது தமிழகத்திலே கட்சி எப்படி வளர்ந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். வருவாங்க, அது தொடர்பு உங்களுக்கு அறிக்கை வரும். மூத்த அமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள் வரும்போது அந்த டேட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். நிக்கிற அத்தனை தொகுதியிலேயே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க, நான் தான் சொல்லிட்டேன், எல்லா எம்பி ஜெயிக்கணுங்கிறத எங்க இலக்கு. நாங்க நிற்கின்ற தொகுதிகள் எல்லாம் எங்கள் வெற்றி தொகுதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோட மகளிர் அணி சகோதரிகளை பாருங்க, எல்லா வீட்டுல சாதாரணமா இருக்கிற பெண்கள் இன்னைக்கு தேர்தல் வேலையில எவ்வளவு ஆர்வத்தோட வராங்க பாருங்க. மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க.